அனைவருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம் நல்லாரும் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக அருங்கலச்சிப்பு நூல் கூறுகின்ற இல்லற நெறி குறித்தும் அதிலே கூறப்படுகின்ற நல்லொழுக்கம் குறித்தும் நாம் பார்த்தோம். நல்லொழுக்கத்திலே குணவிரதங்களிலே அனர்த்த தண்ட விரதம் என்பது குறித்து நாம் சென்ற பதிவிலே ஒரு சிலவற்றை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக தற்போது அதாவது முதல் இதுல தீய சிந்தனை என்பது குறித்து நம்ம பார்த்தோம். அடுத்தது பயனில்லாமல் பேசுதல் கூடாது என்பது குறித்து நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா நமக்கு சிந்தனை மனம், பேசுதல் வசனம், அதற்கு அடுத்ததாக வரக்கூடியது செயல். அந்த காயத்தால் அதாவது உடலால் செய்யக்கூடிய செயல்கள் அவற்றிலும் பயனில்லாத வேலைகளை செய்யக்கூடாது என்பது குறித்து இந்த 93வது குறட்பா நமக்கு தெரிவிக்கிறது. பயமில் மரம் குறைத்தலோடு அகழ்தல் என்ப பயமில் பமாதம் எனல். இந்த குறளை சென்ற பதிவிலே நாம் கடைசியாக பார்த்தோம். அதனுடைய விளக்கத்தை தான் நம்ம பார்க்கிறோம். பயமில் அதாவது பயன் இல்லாத வகையில மரம் குறைத்தலோடு அகழ்தல் என்று கூறுகிறார். இதுல மரம் குறைத்தல்னா செடி கொடிகளை எல்லாம் கழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அவற்றை முழுவதுமாக அகற்றவில்லை என்று சொன்னாலும் கூட வளர்ந்திருக்கிற கிளைகளை எல்லாம் கழித்து விடுதல், தேவையற்றவற்றை நீக்குதல், இது போன்ற செடி கொடிகளை எல்லாம் அவற்றுக்கான இம்சைகளை தருதல். அடுத்தது அகழ்தல். அகழ்தல் என்றால் பூமியில குழி நோண்டுறது, அவசியமில்லாத பயன் இல்லாத வகையில இவற்றை எல்லாம் செய்வது. பயமில் பமாதம் எனது. பமாதம் என்ற வார்த்தை பிரமாதம் என்கின்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு உடைய தமிழ்படுத்தி இருக்கு. பிரமாதம் என்று சொன்னாலே விழிப்பு இன்மை என்று நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம 15 வகையாக இருக்கும் பிரமாதங்கள். கஷயத்தால் வரக்கூடியது, இந்திரியங்களால் வரக்கூடியது போன்ற விஷயங்களால் 15 வகையாக நாம் செயல்களை செய்வது பிரமாதம் என்று அழைக்கப்படும். பிரமாதம் என்றால் இதனால் நமக்கு மற்றவர்களுக்கெல்லாம் இம்சை வரும் என்ற விழிப்பு தோன்றுவதில்லை. நம்ம ஏதோ சாதாரணமா அதை ஒரு சாதாரண செயல் போல அன்றாட செயல்களிலே ஒன்றாக மாற்றிக்கொண்டு அதை நாம் செய்கிறோம். ஆனால் அது பிற உயிர்களுக்கு இம்சையை தருகிறது என்ற விழிப்புணர்வு இருப்பதில்லை. அதைத்தான் பிரமாதம் என்று நாம் இந்த இடத்துல செடி கொடி மரம் முதலியவற்றை வீணே வெட்டுவதும் கிள்ளுவதும் தரையை வீணே தோண்டுவதும் பயனில் செயலாகும், பயனில்லாத செயலாகும். இதன் காரணம் விழிப்பின்மை, அதாவது பிரமாதம் என்று கூறப்படுகிறது. இதிலே ரத்னகர சிராவச்சாரம் இதனை விரிவாகவே நமக்கு கூறுகிறது. ஷிதி சலீல தகன பவனாரம்பம் விவலம் மனஸ்பதி சேதம் சரணம் சாரணமபீச்ச பிரமாத சர்யாம் பிரபாஷந்தே. இந்த மாதிரி இருக்கக்கூடிய செயல்களை பிரமாத சரியை என்று கூறுவார்கள். பிரமாதம் என்றால் நம்ம விழிப்பின்மை என்று பார்த்தோம். சரியை என்றால் நடத்தல் அல்லது நடவடிக்கைகள். அந்த விழிப்பின்மையின் காரணமாக நாம் செய்யக்கூடிய செயல்களை பிரமாத சரியை என்று கூறுவார்கள். அது என்ன? பயனின்றி நிலத்தை அகழ்வது, தண்ணீரை இறைப்பது, தீ மூட்டுவது. இதுல நீ என்று தீ மூட்டுவது என்று சொன்னால் ஒவ்வொரு அந்த ஒருபுலன் உயிர்கள் எல்லாவற்றையுமே இதில் புரிகிறார். தீ மூட்டுவது அணைப்பது, அணைப்பதும் தவறு. காற்றை வீசுவது அல்லது தடுப்பது, மரம் செடி கொடிகளை வெட்டுவது, கழிப்பது, தானும் திரிவது, இங்கும் அங்கும் போயிட்டு வந்துட்டு மற்றவர்களையும் திரிய செய்வது, அவசியம் இல்லாம சுத்தி சுத்தி வர்ற மாதிரி ஒரு வேலையும் இருக்காது, ஆனா சுத்தி வந்துட்டு. இதற்கெல்லாம் பிரமாத சரியை என்ற அனர்த்த தண்ட விரதம்.
இதெல்லாம் பிரமாதச்சரி என்ற அனர்த்த தண்டமாக. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு புலன் உயிர்கள் என்று நாம் சொல்லக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, வாயு மற்றும் தாவரங்கள், இவை ஐந்தையும் ஒரு புலன் உயிர்கள் என்று நாம் கூறுகிறோம். இந்த ஐந்துக்குமான இம்சையை தருவது அதுதான். இவையும் உயிருள்ள பொருள்கள் தான். நமக்கு பொதுவாக என்ன செய்யும், தாவரங்கள் உயிர் உள்ளது என்று நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்முடைய எல்லா விதமான அடிப்படை ஆகம கருத்துக்கள் எல்லாம் பொன்னுவந்தாச்சாரியார்லாம் எழுதிட்டு போயிருக்காரு. அதாவது ஒரு புலன் உயிர்களில் தாவரமும் இருக்குண்டு. ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 18ஆம் நூற்றாண்டில் தான் அதை நிறுவனாங்க. உலகம் அதை ஒத்துக்கொண்டது, அவற்றுக்கும் உயிர் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னும் கூட நம்ம ஆழ்ந்து பார்ப்போமேயானால் மற்றவையும் உயிருள்ளவை தான் என்று நமது சமணம் கூறுகிறது. நிலம், மண், அது கூட உயிர், ஒரு புலன் உயிர் தான். நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம். இந்த இடத்துல அது ஸ்பெசிஃபிக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் நீர், நெருப்பு, காற்று, இவை எல்லாமே ஒரு புலன் உயிர்கள் தான். இவற்றுக்கு அவருடைய இயற்கைக்கு மாறாக நாம் ஏதாவது செய்தோமே ஆனால் அவையெல்லாம் ஒரு இடத்தை விட்டு மற்றொரு இடத்துக்கு நவர முடியாது. ஸ்தாவர விழுகள் என்று பெயர் வரும். ஸ்தாவர என்று சொன்னால் நிலையாக இருப்பது. திரியக் உயிர் என்று சொன்னால் அது இயங்கு உயிர். அந்த ரெண்டு வகையான உயிர்களை நம்ம பார்த்துருக்கோம். அதனால இந்த ஸ்தாவரம் என்று சொல்லக்கூடிய நிலை உயிர்களாக காணப்படுபவை 5: நிலம், நீர், நெருப்பு, வாயு, வனஸ்பதி என்று சொல்லக்கூடிய தாவரம். இவற்றுக்கு இன்னல் தருவது என்பதுதான் இந்த பிரமாதச்சரியை என்று சொல்லக்கூடிய அனர்த்த தண்ட விரதமாகும். அதுபோல நம்ம சாதாரணமாக இருக்கும் பொழுது பார்த்தோம்னா நமக்கே தெரியாது. செடிகளை எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், அதனுடைய படர்ந்து இருந்தால், அதை சின்ன சின்ன செடியாக இருந்தாலும் கூட, பெரிய மரங்களாக இருந்தால் நம்ம என்ன செய்கிறோம், வாள் வச்சு கழிக்கிறோம், அல்லது கொடுவாள் எடுத்துகிட்டு போய் அதை வெட்டி அதை கழித்து விடுக்கிறோம். வீட்டுக்குள்ளே வருது, இல்லாட்டி படர்ந்து இருக்கிறது, படர்ந்து இருந்தால் அதனால் நமக்கு வேலை செய்வதற்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்று செய்கிறோம். சிறு சிறு செடிகளை கூட அழகுபடுத்துகிறோம், அல்லது அவற்றெல்லாம் புதர் மாதிரி அமைஞ்சிருக்குது, அது இயற்கையாக வளரக்கூடியது, அது எப்படி வளருமோ அப்படி தான் வளரும். ஆனால் நம்ம அதை அழகுபடுத்துவதாக நினைத்து கொண்டு அதை என்ன செய்கிறோம், கட் பண்ணி விட்றோம். அது அந்த தாவரத்துக்கான இன்னல் தான். அது செய்யக்கூடாது. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மாளிகை போன்ற நிறுவனங்களில் போன்றவற்றில் செடிகளை அந்த ரோடு ஓரத்தில் நல்ல அமைப்பாக இல்லை வெவ்வேறு உருவங்களாக கூட அமைத்திருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணுன்றதுக்காக அது ஒரு பெரிய கத்திரிக்கோலை வச்சுட்டு அதை வெட்டி விடுவாங்க. அவையெல்லாம் அந்த உயிர்களுக்கு, சிற்றுயிர்களுக்கு செய்யக்கூடிய இம்சையாக நமது சமணம் கூறுகிறது. அதை நம்ம பார்க்கணும். அதனால செடிகளை இந்த மாதிரி தேவையில்லாமல் கழிப்பது என்பது இப்போ விவசாயத்தின் போது நம்ம செய்கிறோம். ஏற்கனவே இருந்த நிலத்தை உழுகிறோம், அல்லது அதற்கு தேவையானவற்றுக்காக ஒரு சில வெட்டுதல், அறுத்தல் போன்ற விஷயங்களை எல்லாம் நம்ம செய்கிறோம். அது அவசியமாக இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும். விவசாயத்தில் கூட அதைத்தான் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும். அவசியம் இல்லாமல் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற புல்லெல்லாம் இது பார்த்தா அசிங்கமாக இருக்குன்னு செதுக்கி விடணும். சீர்படுத்துகிறோம் என்ற நிலையிலே அந்த மாதிரி இருக்கக்கூடியவற்றை எல்லாம் செய்வது கூட தவறுதான் என்று நமக்கு ஆகமும் கூறுகிறது. நம்ம அதை உணர்ந்து கொள்ள வேண்டும், வேற ஒன்றும் இல்லை. இப்போ அதே போல பார்த்தீங்கன்னா மண்ணை வெட்டுவது, மேடாக இருக்கிறத பள்ளமாக்குறேன், கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்குது இந்த இடமெல்லாம், இதை சமமாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை அகழ்வது, இல்லைன்னா ஆழமாக குழி தோண்டுவது. தேவையில்லாத இருக்கும் அந்த இடத்துல, அவசியம் இல்லை, ஆனாலும் நம்ம குழி தோண்டி வைப்போம். அது போல செய்வது என்பது தவறு. அதே போல இந்த பாறைகள் எல்லாம் கூட அந்த மண்ணில் சேர்த்துக்க தான், சாயில் தான் அது எல்லாமே, அது உறுதிப்பட்ட சாயில். அவற்றை எல்லாம் வெட்டி எடுப்பது, கிரானைட்லாம் நிறைய செய்கிறாங்க. அது போன்ற விஷயங்களிலே ஈடுபடுவது, இவையும் அந்த ஒரு புலன் உயிருக்கான தீமையை செய்யக்கூடியதாக தான் நமக்கு ஆகம கருத்துக்களிலே கூறப்பட்டது. அதே போல தீ மூட்டுவது, சாதாரணமாக இருக்கும்போது இலைத்தழைகள்லாம் காஞ்சி போயிடுச்சு, அதுக்கு உயிர் இல்லாமல் போயிடுச்சு, நம்ம அதை என்ன செய்கிறோம், அதையெல்லாம் ஒன்றா கூட்டி இடத்த அழகுபடுத்துகிறோம்னு சொல்லிட்டு அங்கே நெருப்பு வச்சு விட்டுறோம். ஒரு சில இடங்களில் நிறைய புதராக இருக்குது, இதை கழிக்க முடியல, வெட்டுவதே தவறு தான், இருந்தாலும் அவற்றுக்கு நெருப்பையும் வைத்து விட்டு அது நல்லா எரிஞ்சு சாம்பலாயிடுச்சுன்னா அப்புறம் அதை க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம செய்கிறோம்.
அதே போல அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எரிந்த பிறகு அது மற்ற இடத்துங்கள்ல நமக்கு தேவைப்படுகின்ற இடத்துல பரவிடக்கூடாதுன்றதுக்காக தண்ணீரை வைத்து அணைக்கிறோம். அந்த எரிய வைப்பதும் தவறுதான். எரிகின்ற நெருப்பினை அது தானாக எரியுதுன்னு வச்சுக்குவோம் ஒரு இடத்துல. இயற்கையாகவே அது ஏதோ ஒரு காட்டுத்தீ போல ஏதோ ஒரு இடத்துல எரிஞ்சிட்டு அதை அணைப்பது என்பதும் அதுவும் தவறானது தான். அது தீக்கு செய்யக்கூடிய தவறுகள், அதற்கு அளிக்கக்கூடிய இம்சை என்று நாம் புரிந்து கொள்வோம். அதே போல தண்ணீரை கூட சரியான வகையில் பயன்படுத்தணும்னு நம்ம நிறையவே நம்ம பேசுறோம். அதுபோல தண்ணீரை வீணாக இறைப்பது, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்கள்லாம் கையில் வச்சுக்கிட்டு அந்த தண்ணீரை பீச்சிக்கிட்டு விளையாடுறது, அப்புறம் குழா தண்ணியை பிடிக்கும்போது அதை வேஸ்ட் பண்ணுறது, சாதாரணமாக தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிறது, எதனா ஒரு ரிப்பேராக இருக்கும் பைப்பு அதை ஊற்றிக்கிட்டே இருக்கும். அது போன்று அவசியம் இல்லாமல் தண்ணீரை இறைப்பது, இங்கிருந்து ஒரு வாளியில் கொண்டு போய் ஒரு இடத்துல ஊற்றுறது, அங்கே போய் தெளிச்சு விடுறது, அது போன்ற விஷயங்களிலே ஈடுபடக்கூடாது. அவை தண்ணீருக்கு செய்யக்கூடிய இன்னல் என்று நமக்கு கூறப்பட்டது. அதே போல காற்று கூட ஒரு இடத்துல காற்று இயற்கையாக அடித்துக் கொண்டிருக்கிறதுல தடுப்புகளை ஏற்படுத்துவது, அதனுடைய திசையினை மாற்றம் செய்வது, இவை போன்றவையும் கூட அந்த காற்றுக்கு வாயுக்கு செய்யக்கூடிய இம்சையாக கருதப்படுகிறது. இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு படத்தில் இருக்கு, சும்மா விளையாட போவாங்க, இல்லைன்னா அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க, ஒரு பஸ்ஸுக்கு கூட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை யார்கிட்டயாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு சின்ன செடி இருக்கும், அந்த செடியிலேருந்து இலையை கிள்ளி கிள்ளி கீழே போடுறது, இல்லைன்னா ஒரு பூ இருந்துச்சுன்னா அந்த பூவை பறித்து அதனுடைய இதழ்களை எல்லாம் பிச்சு அப்பால போடுறது. இப்போ இது நமக்கு ஒரு கான்சியஸ் இல்லாமையே அன்கான்சியஸாக நம்ம செய்துட்டு இருக்கோம். நமக்கு அதை செய்யணுன்ற எண்ணமே இல்லைன்னா கூட அது ஒரு நம்ம ஏதோ ஒரு பொழுதுபோக்கு போல அதை செய்துட்டு இருக்கோம். நம்முடைய கை சும்மா இல்லாமல் அது போயிட்டு அந்த இலையை பறிக்கிறது, அங்கே இருக்கிற பூக்களை பறித்து அதனுடைய இதழ்களை பிச்சு அப்பால போடுறது, இது போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. அதில் கட்டுப்பாடோடு இருக்கும். நமக்கு இந்த அனர்த்த தண்ட விரதம் குறித்து ஒரு மாதாஜி எழுதின ஒரு புத்தகம் கூட வெளியிடப்பட்டிருக்கிறது. நம்ம தமிழில் கூட இளைய சுவாமிகள் அதை மொழிபெயர்த்திருக்காருன்னு. அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில எவற்றையெல்லாம் அனர்த்த தண்டம்னே அதுக்கு அந்த புத்தகத்தினுடைய பெயர், நீங்கள் பார்த்துருக்கலாம், தமிழாக்கம் செய்த நூல். அதில் ஆனால் நம்ம எப்படி துணி துவைக்கும் போது சோப்பு போடுறதுக்கு எவ்வளோக்கெல்லாம் தண்ணியை வேஸ்ட் பண்ணுறோம், அதே போல் காற்று ஃபேனு இந்த ஏசியெல்லாம் உபயோகப்படுத்தும் போது அந்த வாயுக்களுக்கு ஏற்படக்கூடிய காற்றுக்கு ஏற்படக்கூடிய தீங்குகள், தீயினை தேவையில்லாமல் மூட்டுவது அணைப்பது, இது போன்ற எல்லா விஷயங்களும் கூட ஒரு நம்ம அன்றாட வாழ்க்கையிலே நம்ம என்னென்ன அனர்த்த தண்டங்களை செய்கிறோம் என்பது குறித்து ஒரு விரிவான விளக்கங்கள் எல்லாம் அந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கென்றே அந்த தனியாக இருக்கு. அது வாய்ப்பு கிடைக்கிறவங்க அதை படித்து பார்க்கலாம். அதுபோன்று நம்முடைய சிறு சிறு விஷயங்களால் ஒரு புலன் உயிர்களுக்கு நாம் தெரியாமலேயே துன்பம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறு கொடுப்பது கூடாது என்பதுதான் இந்த அனர்த்த தண்ட விரதத்தினுடைய முக்கிய அம்சமாக நம்ம பார்க்கலாம். அதே போல அடுத்ததாக 5வது வகையாக அனர்த்த தண்ட விரதம் தீ கருவி நஞ்சு கயிறு தடி நார்கள் ஈத்தல் கொலை கொடுத்தல்லாம். 5வதாக கூறப்படுவது கொலை கொடுத்தல் என்ற அனர்த்த தண்ட விரதம். அனர்த்த தண்டம் கொலை கொடுத்தல் என்று சொன்னால் கொலைக்கு தேவையான பொருள்களை மற்றவர்களுக்கு கொடுத்தல். அணுவிரதியாக இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு சில பொருள்களை எல்லாம் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதாவது நெருப்பு கொடுப்பது, ஒரு இடத்துல செடியெல்லாம் காஞ்சி போயிருக்குது, அதை பற்ற வைக்கணும்னு கேட்டால் அவங்க வத்திப்பிட்டி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, அது தீ கொடுக்குறது. அதே போல் அந்த புல்லெல்லாம் செதுக்கிறதுக்கு இல்லை வெட்டுறதுக்கு கொடுவால் ரம்பம் போன்ற கருவிகளை எல்லாம் கொடுக்கும். நஞ்சுன்னு சொன்னால் விஷம்னாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பயிர் வளர்க்கும் போது என்ன செய்கிறாங்க, அதுக்கெல்லாம் பெஸ்டிசைட்ஸ் அடிக்கிறாங்க இல்லையா, பூச்சிக்கொல்லி என்று சொல்லக்கூடிய அந்த உயிர்களை எல்லாம் கொல்லக்கூடிய மருந்துகள் எல்லாம் இருக்கின்றன. அவற்றை விட மற்றவங்களுக்கு கொடுக்கறது. கயிறு என்றால் எல்லாத்தையும் கட்டி போடுறதுக்காக கொடுக்கக்கூடியது. தடி, மாடெல்லாம் அடித்து துரத்துறதுக்காக. நார்லையும் கட்டி போடுவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பொருள்களை எல்லாம் அணுவிரதி மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. அணுவிரதம் இருக்கக்கூடிய ஒருவர்
இந்த கொலை கருவிகளை எல்லாம் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் ஏன் நம்ம வச்சிருக்கோம்னா, நமக்கு அது தெரியும். அதாவது அணுவரதியாக இருக்கக்கூடிய ஒரு புலன் உயிருக்கு எந்த அளவுக்கு அதை பயன்படுத்த வேண்டும் என்பது தெரியும். அதனால நம்ம கருவியை வச்சிருக்கிறோம். அதை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு அணுவரதியாக இல்லாதவர் அதை பெரிய பாவத்துக்கு கூட அதை உபயோகப்படுத்துவார். அதனால அந்த கொலை கொடுத்தல் என்பது கூடாது என்பது. கயிறை வச்சு மாட்டை கட்டி போடுறோம்னா அதற்கு எந்த துன்பமும் கொடுக்காத வகையில ஒரு பசுவை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்கு நன்றாக இடம் விட்டு அதற்கு எந்த விதமான இன்னலும் தராத மாதிரி. ஆனால் நீங்கள் கொடுக்குற கயிறே மற்றவங்க என்ன செய்யலாம், அது காலில் கட்டி போடுறதுக்கு 2 காலையும் சேர்த்து இணைச்சி கட்டி போடலாம், இது எங்கேயும் ஓடிடக்கூடாது அப்படின்றதுக்காக. அது போன்று அவர்கள் பயன்படுத்தும் போது அந்த பொருளை கொடுப்பதால் வரக்கூடிய பாவமும் அணுவரதிக்கு வந்து சேர்கிறது. இது உதாரணமாக சொல்லக்கூடிய விஷயம். அதனால இந்த மாதிரியான கருவிகளை கொடுக்கக்கூடாது. நெருப்பு, ஆயுதம், விஷம், கயிறு, தடி, நார் முதலியவற்றை இன்சம் நிமித்தமாக பிறருக்கு கொடுத்தல் கொலை கொடுத்தல் என்று கூறப்படுகிறது. அதே ரத்னகண்ட ஸ்ராவச்சாரம் அதே கூறுகிறது. பரசு, கிருபான, கிருணித்ர, ஜுவலனாயுத, ஸ்ருங்கி, ஸ்ருங்கலாதீனாம், வதஹேதுனாம் தானம், ஹிம்சாதானம், பிரவர்த்தி புதா. கொலை கொடுத்தல் என்பதை ஹிம்சாதானம் என்று இங்கே குறிப்பிடுகிறார் வடமொழியில். வத ஹேதுனாம், வதை செய்வதற்கு, துன்பம் தருவதற்கு, ஹேதுனாம் ஏதுவான, தானம் பொருள்களை கொடுத்தல். என்ன பரசுனா கோடாலி, அது போன்ற கோடாலி, கத்தி, வாள், மண்வெட்டி, நெருப்பு, கொம்பு, தடி முதலிய பொருள்களை கொடுப்பது இம்சாதானம் எனப்படும். அனர்த்த தண்ட விரதத்தை ஏற்றவர் இந்த பொருள்களை பிறருக்கு கொடுக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு யாருன்னா கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அவ்வாறு கொடுப்பது அகிம்சை அணுவிரதத்துக்கு மாறானதாகும். நம்ம ஏற்கனவே அணுவிரதத்தில் அகிம்சை ஏற்றுக்கொண்டவர்களாகத்தான் இருப்பாங்க அந்த 5 அணுவிரதத்தில். அப்போ அதுக்கு இது எதிரானதாக மாறிவிடும். அதனால இந்த ஹிம்சாதானமானது செய்யக்கூடாது. இவ்வாறு 5 வகையான விஷயங்களை அனர்த்த தண்ட விரதமாகவும் அதற்கு எதிரான விஷயங்களாகவும் நமக்கு 2 நூல்களும் கூறுகின்றன. மற்றொன்று, அதாவது 5வது இதுதான். மோகத்தை இன்று தவமழிக்கும் சொற்கேட்டல் பாவ சுருதியனல். பாவ சுருதி, சுருதி என்றால் தெரியும், கேட்டு ஆளால் கேட்பதை சுருதி என்று சொல்வார். நூல்கள், அதை படிப்பது, கேட்பது, இசைப்பது எதுவாக இருந்தாலும் அது ஸ்ருதி. அதை பாவஸ்ருதி என்று கொள்வார்கள். எதை? மோகத்தை இன்று தவமழிக்கும் சொற்கேட்டல். அதாவது ஆசையை பெருக்கி காமத்தை விளைவித்து, அவ்வாறு சில விஷயங்கள் எல்லாம் படிக்கும்போது ஆசை அதிகரிக்கும், காமம் அதிகரிக்கும், தீய எண்ணங்கள் உண்டாகும். சில புத்தகங்களை படிக்கும்போது, சில கதைகளை கேட்கும்போது, சிலவற்றை மற்றவர்களுக்கு நாம் எடுத்து சொல்லும் போதும் கூட. அதனால மோகத்தை கொடுத்து தவம் அழிக்கும். தவம் என்று சொன்னால் இங்கு நோன்பை இங்கே கொடுக்கலாம். அணுவிரதம் என்று பார்க்கிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடியதை தவம் என்றும் கூறுவார். இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு அது தவமாக கருதப்படுகிறது நோன்புகள். அதனால அந்த நோன்புகளை எல்லாம் கெடுக்கக்கூடிய சொற்கேட்டல், அந்த சொல்களை நாம் கேட்பது என்பது பாவஸ்ருதி எனப்படும். நம்ம எவ்வளவோ நல்ல விஷயங்கள் சொல்றாங்க, அவற்றையெல்லாம் நம்ம கேட்குறோம். அதோடு இந்த மாதிரி கதைகளையும் நம்ம கேட்போமே ஆனால் அது காமத்தை விளைவித்து நல்ல நோன்புகளையும் தவங்களையும் கெடுக்கும் நூல்களை காதால் கேட்டல், தீயென கேட்டல் என்று கூறப்படும். இதுதான் 5வது விரதமாக கூறப்படும். ரத்னகட ஸ்ராவச்சாரம் ஆரம்ப சங்க சாகச மித்யாத்வத்வேஷ ராக மதமதனை சேத கலுஷ்யதாம் ஸ்ருதிரவதீனாம் துஸ்ருதிர் பவதி. துஸ்ருதி என்று சொல்வார்கள். சு என்ற வார்த்தை ஸ்ருதி, துஸ்ருதி. ஸ்ருதி என்றால் நல்ல சுஸ்ருதி, சு என்று சொன்னால், சுஸ்ருதி என்று சொன்னால்
நல்ல நல்ல விஷயங்களை கேட்கறது. துஷ்ருதி என்று சொன்னால் தீய விஷயங்களை கேட்கறது, அந்த தீய விஷயங்களை சொல்வது, எல்லாமே அதுதான் துஷ்ருதி. இம்சை நேரும் தொழில்கள், விவசாயம் முதலிய செயல்களை செய்வது. அதாவது இம்சையை கொடுக்கக்கூடிய தொழிலோ, இம்சையை கொடுக்கக்கூடிய அந்த வேளாண்மை செயல்களோ, அவற்றையெல்லாம் செய்வது. பொருள் பற்று, துணிகரமான வன்முறை, மித்யாத்துவம், ராகத்வேஷம், அகங்காரம், காம விகாரம் ஆகியவற்றை உண்டாக்குவது மற்றும் மனோ விகாரத்தை உண்டாக்கும் தீய நூல்களை பற்றி சொல்வது, கேட்பது, படிப்பது ஆகியவை துஷ்ருதி எனப்படும் அனர்த்த தண்டம் ஆகும். பார்த்தீங்கன்னா நூல்கள் மூலமாக பொருள் பற்று பெருகுவதற்கான விஷயங்களை எல்லாம் பல விதத்துல சொல்லி தராங்க. பற்று அதிகரிக்கிறது அப்படின்னு சொன்னா பொருளை சம்பாதிக்கிறதுக்கான நூல்கள் எல்லாம், வணிக நூல்கள்லாம் நிறைய இருக்கின்றன. அவற்றையெல்லாம் வணிகத்தை செய்கிறவங்க, அதை செய்யக்கூடிய அந்த நிலையில இருப்பவர்கள் அதை கற்றுக்கொண்டு அதன்படி செய்வது என்பது உலக வழக்கு. ஆனால் அனுவிரதத்தை ஏற்றுக்கொண்டு இந்த பொருளை மிகுபொருள் விரும்பாமை என்கின்ற அந்த விரதத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர் அது போன்ற நூல்களை எல்லாம் படித்து அதிக பொருள்களை சேர்க்க வேண்டும் என்று எண்ணுதல் கூடாது. அதே போல துணிகரமான வன்முறை, அடிதடிக்கு போறது. சாதாரணமா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் செய்யக்கூடாது என்பதுதான் சமணம் சொல்கிறது. நியாயமான காரணமாக கூட இருக்கும். ஒரு நல்ல விஷயத்துக்கு கூட சண்டைக்கு போவாங்க சில பேர். ஆனால் அணுவிரதி அதை கூட செய்யக்கூடாது என்பதுதான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். துணிகரமான வன்முறை, மித்யாத்துவம், அதாவது அறியாமையால் செய்யக்கூடிய விஷயங்கள், ராகத்வேஷம், விருப்பு வெறுப்பால, அகங்காரம், செருக்கு, நான் தான் பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு செய்யறது, காம விகாரம், அதனால வரக்கூடிய தவறான காம விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளுகின்ற அந்த விஷயங்களை உண்டாக்குகின்ற மற்றும் மனோவிகாரத்தை, மனதிலே இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களை விட தீய எண்ணங்கள், விகாரமான எண்ணங்களை உண்டாக்கக்கூடிய தூய நூல்களை பற்றி நாம் சொல்லுவது தவறு, கேட்பதும் தவறு, படிப்பதும் தவறு. அது எல்லாமே அனர்த்த தண்டம், அதாவது தேவையற்ற வேலை என்று கூறப்படும். அது துஷ்ருதி என்று கூறப்படும். அதை விடுவது அனர்த்த தண்ட விரதம். அந்த 5வது விரதமாக இதிலே நாம் பார்ப்போம். இப்போ இதில் வழக்கமாக விரதங்களுக்கு, நோன்புகளுக்கு இருக்கக்கூடிய 5 அதிசாரங்களை பற்றி நூல் கூறுவதை நம்ம பார்த்துருக்கோம். வழக்கமாக பார்த்துட்டே வரோம். ஒவ்வொரு இதுக்கும் 5 அதிசாரங்கள் கூறப்படும். இப்போ அனர்த்த தண்ட விரதத்தினுடைய அதிசாரங்கள் என்ன? அதாவது எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது, எவற்றையெல்லாம் செய்யாமல் இருந்தால் போதும், அனர்த்த தண்ட விரதத்தை நான் கடைபிடிப்பதாக ஆகும் அப்படின்றது. நகையே நினைப்பு, மொழியின்மை கூறல், மிகை நினைவு, நோக்கார் செயல். நகைனா இந்த இடத்துல சிரிப்பு என்பதை விட கேலி செய்து சிரிப்பு. மற்றவங்களை அவையில் ஒரு பொது இடத்துல மற்றவங்களை கேலி பேசுது, சிரிச்சுக்கிட்டே கிண்டல் அடிச்சுட்டு இருக்காங்க. அதே போல பேசும்போது அங்க சேட்டைகள் செய்வது. நிறைய பேர் பார்த்துருக்கலாம். ஒரு குழுவாக இருக்கிறது, ஒரு விசேஷம் நடக்குது, நல்ல திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கின்ற சமயத்துல ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எல்லோருடைய கவனத்தையும் ஈர்ப்பதற்காக ஒரு சில அங்க சேட்டைகளை செய்வார்கள். கையை அப்படி காலை வச்சு பார்ப்பாங்க, எதிரி குதிப்பாங்க, இந்தாண்ட வருவாங்க, அப்படி. இவையெல்லாம் அங்க சேட்டைகள் என்று சொல்லப்படும். அதெல்லாம் பேசும்போதோ அல்லது மற்ற நேரத்திலேயோ அது போல அங்க சேட்டைகள் செய்வது என்பது கூடாது. பொருளற்று பேசுதல், அதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே அது பாட்டுன்னு ஏதோன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியாக ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு என்ன விஷயம் பேசணும்னு பார்த்தா அதில் எதுவுமே விஷயமே இருக்காது, சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. நமக்கும் அதனால் எந்த பிரயோஜனமும் இருக்காது, அவங்களுக்கும் எந்த பிரயோஜனமும் இருக்காது. அவற்றை பற்றி பொருள் இல்லாமல் பேசிக்கொண்டே இருப்பது பொருளற்று பேசுவது, வீண் பேச்சு. அல்லது வழக்கமாக நம்ம சொல்லுவோம், சலசலன்னு பேசிகிட்டு இருக்காங்க, தோணன்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லை, அதில் எதுவும் பயனுள்ள விஷயம் எதுவும் இருக்காது. அதுபோல் அலங்காரத்திலே விருப்பம், உடலை அலங்கரித்துக் கொள்வது ஒரு அளவோடு இருக்கணும். ரொம்ப அலங்காரமாக செய்து கொள்வதில் அதிலே கவனம் செலுத்தி அதற்கான நேரத்தை ஒதுக்கி பிறரை கவருகின்ற விதத்திலே அலங்காரங்களை செய்து கொள்வதிலே விருப்பமாக இருப்பது தவறு. அதே போல பாப செயல்களை செய்தல், நமக்கு பாபத்தை வர வைக்கக்கூடிய அந்த செயல்களை எல்லாம் செய்வது, இவற்றையெல்லாம் விலக்கி வைத்தால் அது அனர்த்த தண்ட விரதத்தினை நாம் கடைபிடித்ததாகும். அதனால் இவற்றையெல்லாம் செய்யக்கூடாது என்பதுதான் அதிசாரம்.
அதே நம்ம ரத்னகட ஸ்ராவச்சாரமும் வடமொழியில் அதற்கு என்னென்ன பேருன்னு நமக்கு தெரிந்து கொள்வதற்காக இதை பார்ப்போம். கந்தர்ப்ப கௌத்குச்சம் ஔகர்யம் மதி பிரசாதனம் பஞ்ச அசமீக்ஷிய சாதிகரணம் வியதீதேயோ நர்த்ததண்ட கிருத்ரதே. அனர்த்த தண்ட கிருத்ரதே, அனர்த்த தண்டத்துக்கான அதிச்சாரங்கள் அவை என்ன? கந்தர்ப்பம் என்று சொன்னால் பிறரை கேலி பேசுவது, கோல் சொல்வது. நம்ம ஏற்கனவே இப்ப பார்த்தோம் இல்லைங்களா? அது போல கௌத்குச்சம் சரீர சேட்டைகள், கோமாளித்தனம் போன்றவற்றை எல்லாம் செய்வது. பிறரை கவனத்தை ஈர்ப்பதற்காக சில பேர் கோமாளித்தனமா குரலை மாற்றி பேசுவாங்க. அவர் இப்படி பேசினார் பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க குரல்ல பேசுற மாதிரி ஒரு மிமிக்ரி பேசுறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கௌத்குச்சம் என்று கூறப்படும். மௌகரியம் சாரமற்ற வார்த்தைகளை பேசுவது. இப்போ பார்த்தோம் இல்லைங்களா? அதாவது எந்த பொருளும் இருக்காது, 1 மணி நேரம் பேசியிருப்பாங்க. 1 மணி நேரம் பேசுனதுல என்ன விஷயம் இருக்குதுன்னு பார்த்தா பயனுள்ள விஷயம் எதுவும் இருக்காது. அது மௌகரியம் என்று. அதிப்பிரசாதனம் தேவையற்ற அலங்காரம். அசமீக்ஷயம், அசமீக்ஷயம் என்பது பயனற்ற சிந்தனை, பேச்சு, செயல். மூன்று விதமாக அது இருக்கும். பயனற்ற சிந்தனை செய்வது அசமீக்ஷம், பேச்சும் அதே தான், செயலும் தான். அந்த 3 வகையாக இருப்பதனை மன அசமீக்ஷகரணம் என்று சொல்வார். விருப்பு வெறுப்பு உண்டாக்கும் காவியம், கவிதை, பாட்டு முதலியவற்றை நினைவிலே வைத்துக் கொள்வது, மனதிலே வச்சுக்கிறது. விருப்பு வெறுப்பை உண்டாக்கக்கூடிய காவியங்கள், நம்ம கதைகள் எவ்வளவோ படிக்கிறோம். அதிலே விருப்பு வெறுப்பை உண்டாக்கக்கூடிய அந்த எப்படியெல்லாம் தவறுகளை செய்யலாம் என்பது கூட துப்பறியும் நூல்களிலே காணப்படுவதை நம்ம பார்ப்போம். அதுபோல கவிதைகளும் மனதிலே இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் உண்டாக்கக்கூடிய கவிதைகள் இருக்கின்றன. பாட்டு, சினிமா பாட்டில் கூட அந்த மாதிரியான பாட்டுகள் எல்லாம் இருக்கின்றன. அவற்றை எல்லாம் மனதிலே வைத்து நினைத்துக் கொள்ளுதே இருப்பது. அது மன அசமீக்ஷாதிகரணம் என்று சொல்வார். வசனமீக்ஷாதிகரணம் என்பது பிறரை கெடுப்பதற்காக பொய், புனை சுருட்டு போன்றவற்றை பேசுவது வசன அசமீக்ஷாகரணம். காய அசமீக்ஷாதிகரணம் பயனற்ற வகையில் போவது, வருவது, எழுந்திருப்பது, ஓடுவது, உடைப்பது, பழம், பூ இவற்றையெல்லாம் பறிப்பது, தண்ணீர் இறைப்பது. அதாவது எந்த விதமான பிரயோஜனமே இருக்காது. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போவாங்க, அங்கே போய் உட்காருவாங்க, அங்கேருந்து இங்கே வந்து உட்காருவாங்க. மற்றவங்களை அதே போல் சும்மா உட்காந்துருக்கால இங்கே வாங்குவாங்க, இங்கே கிட்ட வந்து உட்காந்தாலும் ஒன்றும் விஷயம் இருக்காது. இது போன்ற விஷயங்களை எல்லாம் உடலால் செய்யக்கூடியது. அதே போல் உடைப்பது தேவையில்லாமல் இருக்கும். இந்த இடத்துல இது ஒரு பானை இருக்குது, இது எதுக்கு இந்த மூலையில் கிடக்குது, இது உடச்சி பழம் உடச்சி போடுறது. பழம், பூ, இலை, இப்போ பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி சும்மா நின்றுட்டு இருக்க நேரம், பேசிகிட்டு இருக்க நேரம் இலையை பிச்சு போடுறது, இந்த மாதிரி பூவெல்லாம் இதழ்களை எல்லாம் பிச்சு போடுறது, இந்த போன்ற விஷயங்கள். தண்ணீரை இறைப்பது, சும்மா இல்லாமல் ஒரு இடத்துல இருக்கிற தண்ணீரை பக்கெட்டில் கொண்டு போய் இன்னொரு இடத்துல அதெல்லாம் சரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஊற்றி விடுறது, இறைக்கிறது. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்வது கூடாது என்பதும் இந்த ரத்னகட ஸ்ராவச்சாரத்தினுடைய 5 அதிச்சாரங்களிலே அது கூறப்படும். எனவே இந்த அனர்த்த தண்ட விரதம் என்பது 5 வகையாக இருக்கிறது. மனவசன காயத்தால் செய்யக்கூடியது 3. அதன் பிறகு பயனற்ற விஷயங்கள் எல்லாம் நாம் செய்யக்கூடிய பாப வரக்கூடிய செயல்களை செய்யக்கூடியது என்று ஒரு 5 வகையாக இதில் கூறப்பட்டிருப்பதை நம்ம பார்த்தோம். இது நாம் அனைவரும் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். தற்காலத்திலே அவற்றையெல்லாம் தொழிலே, அதாவது தொழிலை முக்கிய விஷயமாக வைத்திருப்பவர்கள் அதை செய்ய முடியாவிட்டாலும் கூட அவற்றையெல்லாம் கடந்து வந்து அணுவிரதத்தை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் இதனை அவசியம் கடைபிடிக்க வேண்டும் என்றுதான் நமக்கு நூல்கள் கூறுகின்றன என்பதை நம்ம இதில் பார்க்கணும். இதில் அருங்கலைச்சப்பில் இதுக்கு ஒரு தனியாக ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. வருமுன் காக்கிறது தான் முக்கியம், வந்த பிறகு அதை யோசனை பண்ணக்கூடாது. 5 அனர்த்த தண்ட விரதத்துக்கு இறப்பியவை முந்து உணர்ந்து காக்க முறை. இவற்றை தெரிந்து கொண்டு அந்த விஷயங்களிலே நாம் ஈடுபடாமல் இருக்க வேண்டும், காத்து கொள்ள வேண்டும். அனர்த்த தண்ட விரதத்தை கெடுக்கும் அதிசாரங்களை வருமுன்பே அறிந்து வருமுன் காத்தலே முறையாகும். அதால் அதை செய்யாமல் இருப்பது என்பதை செய்துட்டு அதை தெரிஞ்சுக்கிறத விட இவையெல்லாம் தவறு என்று தெரிந்து அந்த செயலை செய்வதற்கு முன்னாலே
அவற்றை தவிர்த்து விட வேண்டும் என்று நமக்கு அத்தனண்ட சாரத்தின் நூலினுடைய அடிப்படையில் இங்கே அருங்கலைச்சிற்ப நூலில் தேவர் பெருமான் நமக்கு கூறுவதை நாம் அறிகிறோம். இவ்வாறு நாம் விரதங்கள் 12 விரதங்களை ஒன்றொன்றாக பார்த்து வருகிறோம். அடுத்ததாக போக உபபோக பரிணாமம் நம்ம பார்க்கிறோம். நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வருமாறும் பிறருக்கும் சப்ஸ்கிரைப் செய்வதற்கு நீங்கள் அறிவுரை கூறி இதனை ஃபாலோ செய்தால் சமண கருத்துக்களை நாம் எளிதிலே புரிந்து கொள்ள வழியாகும் என்பதனை வலியுறுத்துமாறும் பணிவோடு கேட்டுக்கொண்டு தங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸிலே பதியுமாறும் அடுத்ததாக தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வருமாறும் பணிவோடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி உரிமை அனைவருக்கும் நன்றி. ஜெய் ஜினேந்திர.